இது சிவகாசி மாநகராட்சியில 27வது வார்டுக்கு உட்பட்ட கந்தபுரம் காலனியில உள்ள பார்க் இடம் இது. இந்த பார்க் இடத்த வந்து இதுக்கு முன்னாடி இதை ஒருத்தர் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு. அதனால இதுல வந்து பாதை கேட்டு மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. இது மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு நான் பலமுறை போராடியும் ஒரு 2.5 வருஷ காலமா இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க. அதனால இதுல வந்து இப்ப வேலி போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னனுமதி போட்டு டெண்டர் விட்டுருந்தாங்க வேலி போடுறதுக்கு. அவர் அந்த ஸ்டே இருக்கிறதுனால ஸ்டேட்டஸ் கோப்படி இப்ப எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. திரும்ப மறுபடியும் ஒருக்க நான் வந்து பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த பார்க்கை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கோர்ட்லேருந்து இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. பார்க் இடம் எப்பயுமே பொதுமக்களுக்கு பயன்பாட்டு உள்ள இடமா தான் இருக்கும். அதை வந்து யார் ஒரு தனிநபரும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது. எந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் ஆக்கிரமிப்பை அகற்றி முறைப்படி வேலி அமைச்சு கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நகராட்சி இடங்களை மாநகராட்சி இடங்களையோ நகராட்சி இடங்களையோ பாதுகாக்கிறது அந்தந்த கமிஷனரோட வேலை. அவங்க அதை பெர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதையும் அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு முறைப்படி வேலி அமைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இந்த வேலி அமைக்கும் போது இதில் இருந்த ஏற்கனவே அவங்க 14ஆம் தேதி கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்த உடனே அதுக்கு வேலி போட்டுட்டு போனாங்க. இப்போ அவர் ஸ்டேட்டஸ் கோல இருக்குது, அவருக்கு வந்து அதில் பாதை ஓப்பன் பண்ணி விட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. பொதுமக்களுக்கு ஒரு நியாயமும் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமும் செய்யக்கூடாது. எப்படி இருக்கோ அதை அப்படியே பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வேலி அகற்ற வந்தாங்க. நான் வந்து முறைப்படி அன்னைக்கு கமிஷனர் தான் வந்து முறைப்படி நின்று ஊனி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ கமிஷனரை கூட்டிட்டு வாங்க, முறைப்படி ஆர்டர் இருந்தால் கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு கடைசியாக வந்தது இப்போ தான் வந்திருக்கு. அந்த தீர்ப்போட காப்பியே இப்போ தான் என் கையில் வந்திருக்கு. அதுக்குள்ளே இவங்க எப்படி மறுபடியும் போக முடியும் மேல்முறையீட்டுக்கு? மேல்முறையீடு அடுத்து போகணுன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். அதுக்குள்ளே இவங்களுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? எனக்கு அது புரியலை. அதனால கமிஷனர் சார் வரட்டும், அவங்க நேரில் வந்து சொல்லட்டும். ஏன்னா அவங்க தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். பொது சொத்தை பாதுகாக்க வேண்டியது கமிஷனரோட வேலை. அதை அவர் கரெக்டாக செய்யணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். இப்போ அவங்கள திரும்ப அனுப்பிச்சிட்டோம். வந்தவங்க வேலியை பிரிக்கிறதுக்கு இன்னாரைக்கு போராட்டம் பண்ணாங்க. கட்டாயம் அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் போராடி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். கமிஷனர் நாளைக்கு வந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பேசட்டும். ஆனால் இது பார்க்குக்கு தான் தெளிவாக தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.